ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள 27 பேருக்கும் குற்றப்பத்திரிகை நகல் வழங்கப்பட்டிருக்கிறது. தாதா நாகேந்திரன், அவரது மகன் அஸ்வத்தாமன் உள்ளிட்ட 27 பேருக்கும் இந்த குற்றப்பத்திரிகை நகலானது வழங்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் 28 நபர்கள் போலீசார் கைது செய்தார்கள். அதில் ஒருவர் என்கவுண்டர் செய்யப்பட்டு தலைமறைவாக உள்ள 2 நபர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகிறார்கள். இந்த வழக்கு தொடர்பாக எழும்பூர் நீதிமன்றத்தில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக 5000 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையானது தாக்கல் செய்யப்பட்டது. இந்த குற்றப்பத்திரிகை நகலை வழங்குவதற்காக ரவுடி நாகேந்திரன் உள்பட மொத்தம் 27 நபர்களை எழும்பூர் நீதிமன்றத்தில் போலீசார் ஆஜர்படுத்தினார்கள். கடந்த முறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போது குற்றப்பத்திரிகை நகலை பென்டிரைவில் வழங்க இருந்த நிலையில அதனை குற்றவாளிகள் தரப்பு வாங்க மறுத்தனர். இதனால் வழக்கை ஒத்திவைக்கப்பட்ட இந்த நிலையில மீண்டும் தற்போது இந்த வழக்கானது இன்று எழும்பூர் நீதிமன்றத்தில் வந்தது. அப்போது 5000 பக்கங்கள் கொண்ட, அதாவது ஒவ்வொரு குற்றவாளிகளுக்கும் 5000 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகை நகலை காவல்துறை சார்பாக நீதிமன்றத்தில் நகலாக வழங்கப்பட்டு அது குற்றவாளிகளிடம் வழங்கப்பட்டது. தற்போது அவரது நீதிமன்ற காவலும் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. 22/11 வரை நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ரவுடி நாகேந்திரன் வேலூர் சிறையிலிருந்தும் மற்ற குற்றவாளிகள் பூந்தமல்லி சிறையிலிருந்தும் எழும்பூர் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டார்கள். அழைத்து வரப்பட்ட ஒவ்வொரு பெயரையும் நீதிமன்றத்தில் நீதிபதியின் உதவியாளர்கள் அழைக்கும் போது அவர்களிடம் அந்த குற்றப்பத்திரிகை நகல்கள் வழங்கப்பட்டது. 1,10,000 பக்கங்கள் கொண்ட இந்த குற்றப்பத்திரிகை நகல்கள் ஒவ்வொரு குற்றவாளிகளுக்கும் சுமார் 5000 பக்கங்கள் கொண்ட நகலாக தனித்தனியாக வழங்கப்பட்டது. அதனை பெற்றுக்கொண்ட அவர்கள் அடுத்த கட்டமாக இந்த வழக்கானது உயர்நீதிமன்றத்தில் தொடரும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த நீதிமன்றத்தில் நாகேந்திரன், அஸ்வத்தாமன், பொன்னே பாலு, ராமு, அஞ்சலை, மலக்கொடி உள்ளிட்ட 27 பேரும் நீதிபதிகள் முன்பாக ஆஜர்படுத்தப்பட்டு அவர்களுக்கு இந்த குற்றப்பத்திரிகை நகல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. 22/11 வரை நீதிமன்ற காவலானது நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் அவர்கள் பூந்தமல்லி சிறைக்கும் நாகேந்திரன் வேலூர் சிறைக்கும் அழைத்து செல்லப்பட இருக்கிறார்கள். அதற்கான பலத்த போலீஸ் பாதுகாப்பும் இந்த எழும்பூர் நீதிமன்றத்தில் போடப்பட்டிருக்கிறது.